நடிகர் ஒருத்தர் இப்போ காலமாக இருக்கக்கூடிய விஷயம்தான் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வரலாகி வருது. தொடர்ந்து எல்லோருமே அவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அச்சுத் போத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய பழம்பெரும் ஹிந்தி நடிகர் தான் இப்போ காலமாக இருக்கார். 125க்கும் மேற்பட்ட பாலிவுட் திரைப்படங்களில் பணியாற்றியிருக்கிறாரு. அதோட இவர் 95 தொடர்கள், 26 நாடகங்கள், 45 விளம்பரங்களில் நடிச்சிருக்கிறாராம். மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நடிகராக வலம் வந்திருக்காரு. பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய மத்திய மாகாணங்கள் மற்றும் பெராரில் உள்ள ஜபல்பூரில் ஒரு மராத்தி பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். தனது குழந்தை பருவத்தை மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் கழித்தார். 1961ஆம் ஆண்டு பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்று முதலிடத்தை பிடித்தார். இதன் மூலம் இவர் பதக்கமும் வென்றார். பல்கலைக்கழகத்தில் படித்ததுக்கு அப்புறமாக மத்திய பிரதேசத்தின் ரேவாவில் இருக்கக்கூடிய பேராசிரியரானார். பின்னாடி இந்திய இராணுவத்தில் சேர்ந்தார். அங்கிருந்து 1967 கேப்டனாக ஓய்வு பெற்றார். இந்தியன் ஆயிலில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் நிர்வாகியாக பணியாற்றினார். 1992 58 வயதில் ஓய்வு பெற்றார். இந்தியன் ஆயிலில் பணிபுரியும் போது நாடக முயற்சிகள் மற்றும் நாடகங்களில் இவர் பங்கேற்பார். அவருடைய கலாச்சார நிகழ்வுகளை நடத்துவார். பாலிவுட்டில் குணச்சித்திர வேடங்களுக்கு பெயர் பெற்ற இவர் 44 வயதில் இந்த துறையில் நுழைஞ்சிருக்கார். இராணுவ பின்னணியில் இருந்து பல ஆண்டுகள் பெருநிறுவன உலகில் பணியாற்றினார். நடிப்பை ஒரு தீவிர பொழுதுபோக்காக இவர் தொடர்ந்தார். ஒருபோதுமே வேடங்களை இவர் கேட்க போனதே கிடையாது. தனக்கு தேவையானதை மட்டுமே பண்ணியிருக்கிறாரு. விது வினோத் சோப்ரா படங்களில் இவர் கிட்டத்தட்ட ஒரு நிலையான கதாபாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நடிச்சிட்டு இருந்தார். சமீபத்தில் தபாங் 2, ஃபெராரி ஹி சவாரி, அதே போல் 3 இடியட்ஸ் போன்ற எல்லாத்துலேயுமே நடிச்சிருக்கிறாரு. சோனி என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெடினுடைய அமிதா கா அமித் தொடரிலும் அவர் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. இப்படி மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தவர் உடல்நலக்குறைவு காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். திடீரென அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்படவே சிகிச்சை பலன் இல்லாமல் இப்போ காலமாக இருக்கார். இது அவங்களுடைய குடும்பத்தினர் பார்த்திங்கன்னா உறுதி பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்பவே ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து எல்லோருமே இப்போது இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அதே போல் நடிகர் மாதவன் அவர்களும் இவர் கூட உடன் இணைந்து நடிச்சிருந்ததுனால இப்போது மிகப்பெரிய அளவில் இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாரு. அவரை இழந்து வாழக்கூடிய குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதல் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாரு. ரொம்பவே ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல ஒரு நடிகராகவும் வளம் வந்துட்டு இருந்தவர் உடல்நல குறைவு வயது மூப்பின் காரணமாக காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனையை கொடுத்துருக்கு. நம்மளுடைய சார்பாகவும் இவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம்.